ஓகே, இப்போ பஃப் ஸ்லீவ் கட்டிங் வந்து எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேசிக் ஸ்லீவ் கட்டிங் நம்ம போட்டுருப்போம்ல ஆல்ரெடி, அதுவே வச்சு நீங்க வந்து பேப்பர் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. இது வந்து பேசிக். நீங்க உங்களோட பாடி சைஸ், ஆர்ம் ஹோல் சைஸ் என்ன வருதோ அதுக்கு மேட்ச் பண்ணி பேப்பர்ல ஃபர்ஸ்ட் ஒரு கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு லைனிங்ல வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து லைனிங்க்கு ஓகேங்களா. இப்போ இதுல வந்து இது 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 வந்து நார்மல் சைஸ், நம்ம ஸ்லீவ் சைஸ். இப்போ வந்து இங்க ஃபிளீட் வைக்கணுமா, அதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விடணுமா, அதுக்காக இங்க இந்த மடிப்பு சைடு நம்ம சைடு இருக்கணும். மடிப்புல இருந்து ஒரு 4.5 இன்ச் வந்து ஃபிளீட் வைக்கிறதுக்காக நான் விடுறேன். 3.5 வைக்கலாம், 4.5 கிளாத் எச்சா இருந்துச்சுன்னா அதிகமா கூட வச்சுக்கலாம். சரிங்களா. ஒரு 4.5ங்கிறது ஆவரேஜா இருக்கும். சரிங்களா. அதனால 4.5 இன்ச் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இந்த லைன்ல வந்து இந்த ஸ்லீவை வந்து பிளேஸ் பண்ணிட்டு கீழே ஏதோ எக்ஸ்ட்ரா இங்க வந்து நம்ம சீம் அலவன்ஸ் ஆல்ரெடி 1/2 இன்ச் விட்டுருக்கோமா, அதனால எந்த அலவன்ஸும் கொடுக்க தேவையில்லை. இந்த லைன்ல இருந்து ஸ்லீவ் வந்து டிரா பண்ணிக்கோங்க. இப்போ இப்படியே வந்து ஸ்ட்ரைட்டா போட்டு கட் பண்ணி இதை வந்து அடுக்கடுக்கா ஃபிளீட் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்படி வந்து ஃபிளீட் வச்சீங்கன்னா எப்படின்னா ஸ்லீவ் வந்து பஃப்னு தூக்கிட்டு இருக்காது, ஆனா அடுக்கடுக்கா ஃபிளீட் மட்டும் தெரியும். இதே வந்து உங்களுக்கு பஃப்னு தூக்குன மாதிரி குட்டீஸுக்கு தைக்கும் போது நல்லா தூக்கிட்டு இருந்தாதான் நல்லா இருக்கும். பெரியவங்களுக்குன்னா இது மாதிரி வைங்க, இதை வந்து ஸ்ட்ரைட்டாவே வந்து கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா. இதே வந்து நீங்க குட்டீஸுக்கு தைக்கும் போது என்ன பண்ணலாம், தூக்கிட்டு பஃப்னு இருக்கணும்னா இந்த இப்போ இதனோட லைன் இங்க இருக்கா, இதுல இருந்து ஒரு 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து மேல வந்து லைன் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ இத வந்து இதனோட அப்படியே கொண்டு வந்து இந்த இப்போ இங்க டிராயிங் இருக்கா, இதை எடுத்துட்டு இதை கொண்டு வந்து அப்படியே இந்த டிராயிங்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா. இது 4.5 இன்ச் வந்து ஃபிளீட்டுக்காக இங்க எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இங்க இருந்து 2 இன்ச் இது வந்து ஃபிளீட் மட்டும் வேணும்னா இதே சைஸுக்கு கட் பண்ணா போதும். எக்ஸ்ட்ரா வந்து பஃபியா இருக்கணும் அப்படின்னா மட்டும் இது வந்து மேல எக்ஸ்ட்ரா 2 இன்ச் வந்து குட்டீஸ்க்கு கம்பல்சரி இப்படி கொடுத்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும். நம்ம சைஸுக்கு தைக்கும் போது இப்படி ஸ்ட்ரைட்டா வந்து கட் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைனிங்ல. லைனிங் வச்சு அப்படியே மெயின் கிளாத்லயும் அதே மாதிரி லைனிங் வச்சு மெயின் கிளாத்லயும் அப்படியே வந்து கட் பண்ணிப்போம். இப்போ இதுல எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை, ஏன்னா நம்ம லைனிங்லயே எக்ஸ்ட்ரா விட்டுட்டோமா. இதே சைஸுக்கு வந்து மெயின் கிளாத் வந்து சும்மா எக்ஸ்ட்ரா விட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம லைனிங் அடிச்சு திருப்பும் போது இத கரெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அவ்வளவுதான். இப்போ பேசிக் ஸ்லீவ் இங்க இருந்து இருக்கு. ஓகேங்களா. இது வந்து ஃபிளீட் வைக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க, ஒரு அடையாளத்துக்காக. எவ்வளவு தூரம் ஃபிளீட் வைக்கணும் அப்படின்னு தெரியாதுல்ல, அதனால இந்த இடத்துல வந்து ஒரு நாட்ச் போட்டுக்குவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிளீட் வந்து இந்த நாட்சுக்கு கொஞ்சம் 1 இன்ச் முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். சரிங்களா. அதே மாதிரி கீழேயும் வந்து சரி. இப்போ ஸ்டிச்சிங் பார்த்துடலாமா. இது மட்டும் ஸ்லீவ் மட்டும் இப்போ ஸ்டிச். இப்போ நம்ம லைனிங்கும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணி வச்சிருக்கோமா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லைனிங்கை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம், அப்புறம் ஃபிளீட் வச்சுக்கலாம். இப்போ மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் லைனிங்கை வச்சுட்டு கீழே வந்து சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் அடிச்சுக்கோங்க. இதை அடிச்சுட்டு இதை வந்து அப்படியே திருப்பிட்டு இப்போ மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் வந்து கரெக்டா பிரிச்சு விட்டு இது மேல வந்து டாப் ஸ்டிச் வந்து கரெக்டா வந்து லைனிங்கோட எட்ஜ்ல போடணும், மெயின் கிளாத்ல போடக்கூடாது. இந்த தையலை வந்து லைனிங் சைடு வந்து திருப்பி விட்டுட்டு இதுக்கு மேல வந்து தையல் போட்டுக்கணும்.
இப்போ லைனிங் உள் பக்கமா திருப்பிட்டோமா, திருப்பிட்டு மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் அட்டாச் பண்ணிக்கலாம். சுத்தியும் அட்டாச் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்போ ரெண்டையும் அட்டாச் பண்ணிட்டேன். இந்த எக்ஸஸ் கிளாத் இருக்குல்ல, மெயின் கிளாத், இதெல்லாம் வந்து லைனிங் வந்து நம்ம கரெக்ட் சைஸ் கட் பண்ணிருக்கோம். மெயின் கிளாத் எக்ஸஸா கட் பண்ணிருக்கோம்ல, அந்த எக்ஸஸா இருக்கிறத மட்டும் ட்ரிம் பண்ணிடுங்க. இப்போ இதுல வந்து அந்த 4.5 இன்ச் வந்து நம்ம ஃபிளீட் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்கோமா, அதுக்கு இங்க நாச்சஸ் போட்டுருக்கோம்ல, அதே இங்க வந்து கீழே இது வரைக்கும். இப்போ நம்ம ஃபிளீட் மேல வச்சதுக்கு அப்புறம் இங்க எது நேரம் தெரியாது, அதனால இதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா வந்து 2 பக்கம் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபிளீட் வைக்க ஆரம்பிக்கும். இப்போ இது வந்து சென்டரு, இது வந்து சென்டரு. இங்க வந்து அந்த 4.5 இன்ச் இங்க இருக்கு, இந்த சைடு 4.5. இதுக்கு வந்து நாட்ச் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபிளீட் வைக்க ஆரம்பிங்க. ஓகேவா? நாட்ச் இங்க இருக்கு. இப்போ இந்த நாட்சுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து ஃபிளீட் வைக்க ஆரம்பிச்சுருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த நாட்சஸ் எங்க வருதோ அதை விட ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா வந்து டாட் குறிச்சிட்டு இதோட வந்து நிறுத்திப்பாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி கீழையும் வந்து இப்ப இங்க நாட்சஸ் போட்டிருக்கோமா, இந்த மார்க்கிங்ல இருந்து ஸ்ட்ரைட்டா இந்த ஃபிளீட் எங்க வச்சிருக்கீங்களோ அதைவே வந்து இப்படி நேரா வந்து எப்படி பாக்ஸ் கிளியர் இங்க மேல என்ன ஃபிளீட் வச்சிருக்கீங்களோ அதுவே வந்து இங்க கரெக்ட் பண்ணி அப்படியே வந்து நேரா வந்து இது வந்து நேரா இப்போ இந்த இடத்துல இசி வந்துருச்சா? ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க வந்து லேஸோ இல்ல வந்து பட்டு பாவாடைக்கு தைக்கிற மாதிரி இருந்தா அதனோட பார்டர், இப்போ வந்து ஸ்கர்ட் என்ன கலரோ அதுல வந்து 1/4 இன்ச்ல வந்து பார்டர் மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த 2 இன்ச் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி பஃப்னு கொட்டிட்டு இருக்கும். இதே நம்ம 2 இன்ச் கொடுக்கலீங்கன்னா சும்மா இப்படி அடுக்கடுக்கா மட்டும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதை எக்ஸ்ட்ரா கொடுக்கங்காட்டி தான் இப்போ பாருங்க இங்க வந்து பிளாட்டா இருக்கும், இந்த சென்டர்ல ஃபிளீட் வச்ச இடம் மட்டும் சுத்திட்டு. ஓகேங்களா? அவ்வளவுதான்.